வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியான உளுந்து அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நான் 200 கிராம் உளுத்தம் பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். 4 மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. ஊற வச்ச உளுத்தம் பருப்பை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும், தண்ணி இல்லாமல் இருக்க பாருங்கள். இந்த மாவில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் இட்லி சோடா, தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற வைக்கலாங்க. ஒரு தவா எடுத்துக்கலாங்க. தவா சூடானதும் கையில் தண்ணி தொட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாங்க. இலை இருந்தால் வாழை இலையிலும் நம்ம தட்டி தவாவில் போட்டுக்கலாங்க. இலை இல்லாதனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும், ஹையில் இருக்கக்கூடாது. ஹையில் இருந்தால் கருகிடும், உள்ளே நல்லா வெந்து வராது. 2 பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி விடணுங்க. அப்போ தான் நல்லா உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா பாயில் ஆகுங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான கலர் வந்திருக்கு பாருங்கள். மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி தவால தட்டி தட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க இது. நம்ம மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாங்க, ஈவினிங்கு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.